பிசினஸ் பண்ற ரெண்டு பார்ட்னர்ஸ் பேசுறது மாதிரி தேவனிடத்துல பேசுறதுதான் பிரேயர். மோசே போய் தேவனிடத்துல சீனாய் மலையில என்னன்னு ஜெபித்தாரு யோசிச்சு பாருங்களேன். தேவனிடத்துல பேசினார், ரெண்டு இந்த ஜனங்களை என்ன செய்வது, அடுத்த 40 வருஷம் இந்த ஜனங்களை எப்படி நடத்திட்டு போகணும், எனக்கு கற்றுக் கொடுங்க. நான் மறிச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படி இந்த லீடர்ஷிப்பை கொண்டு போகணும் கற்றுக் கொடுங்க. அவனுக்கு ஞானம் இருந்த தேவனிடத்துல ஜெபிக்கும் போது தேவனிடத்துல பேசினான். தேவன் அதான் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் பின்பற்றி நடக்கக்கூடிய நியாய நியமங்களை எல்லாம் தேவன் சொல்லுகிறார். தேவன் சொன்ன பிற்பாடு அந்த கற்பலகைகளை வைத்துக் கொண்டு கீழே வருகிறார். வேதம் சொல்லுகிறது, இந்த மோசே சீனாய் மலையிலிருந்து கீழே இறங்கி வரும் பொழுது அவனுடைய முகம் பிரகாசித்தது. எது தெரியுமா பிரகாசித்தது? 40 நாள் தேவன் பேசின வார்த்தை அவனுடைய முகத்திலே பிரகாசித்தது. That's what the word of God is light. அதை பார்ப்பதற்கு அநேகர் பயந்தாங்க. அவங்க யாருன்னா இருளை விரும்புறாங்க, அதனால அவங்க ஒளியை பார்க்க முடியல, தேவ வார்த்தையினுடைய வெளிச்சத்தை பார்க்க முடியல. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, மோசேயின் முகத்தில் உள்ள ஒளியே சில நேரத்திலே மங்கி போனது, ஆனால் உங்கள் உள்ளத்திலே என் உள்ளத்திலே புதிய உடன்படிக்கையை உருவாக்கி இருக்கிற அந்த கிறிஸ்துவாகிய மகிமையின் ஒளி அது வாடாதது, அது மங்காதது, அது எப்பொழுதும் பிரகாசிக்கிறதா இருக்கிறது.